நிதினோட மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குரங்கு பொம்மை வந்து ஓடிடியில் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர விறுவிறுப்பான ஒரு கதையாக இருந்துச்சு. யாரா அந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் டைரக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைம் படம் இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா, செகண்ட் படம் இதை விட நல்லா தான் வரும் அப்படின்ற ஒரு கணிப்பில் வந்து தேட்டரில் போய் பார்த்தேன் நான். அதை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு கேட்குறாங்கள ஒரு பார்ப்பர் இருக்கிறாரு. அவர் வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் காணாமல் போயிடுது. அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வில்லகமான கேரக்டர்களாக இருக்குது சுற்றி. எஸ்ஐயா வந்து அருள்தாஸ் இருக்கிறாரு. அவர் வந்து எப்படின்னாக்க, ஒரு கேஸுன்னு வந்துச்சுனாக்க அதில் எவனாவது ஒருத்தன் கிடச்சிட்டாங்க, அவனை அடித்து உதச்சி ஆமாம் சொல்ல வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐயா அவர் இருக்கிறாரு. காமெடி கான்ஸ்டபிளாக வந்து முனிஷ்காந்த் இருக்கிறாரு. கிரிமினலை விட பல மடங்கு கிரிமினலாக யோசிக்கக்கூடிய, திருடனோட பயங்கரமான திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டராக நட்டி வந்து இருக்காரு. அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டிவி சேஃப்டியை திருடிட்டு போலீஸுன்ற பேரில் ஒரு திருட சுற்றிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான கேரக்டர்கள்லாம் நிறைந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் சேதுபதியோட வீட்டில் தொலைஞ்சு போன பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்வியோட அந்த படம் ஆரம்பிக்குது. அனுராக் காஷ்யப் வந்து ஒரு அமைதியான ஒரு குடும்பம், குழந்தை அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளை காமிச்சு, ஆனால் அவனுக்கு இன்னொரு முகமாக பயங்கர கொடூரமான கொலை செய்யக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மனுஷனாகவும் காமிக்கிறாங்க. இந்த கேரக்டருக்கும் விஜய் சேதுபதிக்கும் உள்ள முரண் என்ன, அந்த முரணோட விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த படம் விறுவிறுப்பு குறையாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருந்தது. அதில் முக்கியமாக விஜய் சேதுபதியோட ஆக்டிங். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ரிப்போர்ட் பண்ணுற விதம் வந்து பயங்கர சீரியஸாக இருந்தாலும் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து குலுங்கி சிரித்தாங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் சினிமோட்டோகிராஃபியும் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு விஜய் சேதுபதியை தூக்கி போட சொல்கிறப்போ, நான் ஸ்டேஷனை விட்டு போக மாட்டேன், என்னோடய கேஸ் வந்து சால்வ் ஆகிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கம்பி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு இன்டென்ஸான, ஒரு அமைதியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபேஸில் வந்து காமிக்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக் ஸ்டண்ட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸு நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எமோஷ்னல் அவுட் போஸ்ட்டு, அந்த எமோஷ்னல் அவுட் போஸ்ட்டு, ஒரு இன்டென்ஸான ஃபைட்டு, அந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சினிமோட்டோகிராஃபி வந்து பென்னி மில்ஸில் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருந்தாலும் சினிமோட்டோகிராஃபர் வந்து பயங்கரமாக அதை லைட் பண்ணி அதை வந்து ஷூட் பண்ண விதம், அதில் வந்து ஆஃப் வந்து பரபரப்பாகவும் போகிற மாதிரியும், அப்புறம் அந்த பரபரப்பு முடிஞ்சு அந்த எமோஷனல் ரிலீஸ் வரப்போ அந்த கேமரா வந்து அப்படி கொஞ்சம் ஸ்லோவாகும். அதுக்கேற்ற மாதிரி அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த இன்டென்ஸாக இருக்கிற இடத்துக்கு வந்து இன்டென்ஸான மியூசிக்கும், அப்புறம் அந்த ஒரு எமோஷ்னல் அவுட் போஸ்ட்டாக இருக்கிறப்போ அந்த ஒரு அமைதியான ஒரு ஸ்பேஸும் கொடுத்து சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட், மியூசிக், அப்புறம் ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த இன்ட்ரோ பிளாக் வந்து பயங்கரமான ஒரு சீனாக வந்து எலிவேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அனுராக் காஷ்யப்போட ஆக்டிங் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவரோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வில்லனாக நான் வந்து தோத்துட்டாலும் நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இருமாப்போட ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கலைஞ்சு போய் சாதிச்சிட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வியாக மாறும். அந்த கேள்வியை மாறி அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே காற்றுல கரைஞ்சி ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு அந்த மாறுற சீனு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சிங்கப்பள்ளியை வந்து நம்ம எப்போவுமே ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக தான் பார்த்துருக்கோம். இந்த படத்துலேயும் வந்து காமெடி ஆர்டிஸ்டாக தான் தெரிவார் அவர். ஆனால் அந்த காமெடி அப்படியே நகர்ந்துகிட்டே போகிறப்போ, கிளைமேக்ஸ் வர்றப்போ காமெடியாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லத்தனம் பண்ணுறப்போ, இந்த ஒரு கேரக்டர் இவ்வளோ தூரம் வில்லத்தனம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரைஸ் ஆகுது. இதை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து வடிவமைப்பு வந்து அருமையாக இருந்தனால இந்த கேரக்டர் இப்படி இவால்வ் ஆகி இவ்வளோ தூரம் வந்து இம்ப்ரெசிவாக ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அவரோட சிங்கமொழியோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கிய காரணம். அப்புறம் மணிகண்டன், பாய்ஸ் மணிகண்டன் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வர்றாரு. ஆனால்
பயங்கரமான இன்டென்ஸான ஆக்ஷன். அந்த அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த கவுன்சிலர் வந்து ஒரு குச்சி எடுத்து குத்துறதுக்காக வர்றப்போ அப்படியே அந்த கண்ணை இமைக்காமல் அப்படியே அந்த குச்சியை பார்த்துட்டு இருக்கிற சீனாக இருக்கட்டும். இன்டர்வல் பிளாக் இதில் வந்து உயிரே போகிற ஒரு தருணம் வர்றப்போ ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சீன், ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து மொதல் வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு சில உண்மைகள் மட்டும் அதில் இருக்கும். ரெண்டாவது வாட்டி வந்து அதை திருப்பி அந்த சீன் வந்து வெளியிறப்போ இன்னும் சில உண்மைகள் ஆட் ஆகும். அப்புறம் ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கதை என்னவாக இருக்குது அப்படின்றது வந்து புரியும். அது வந்து ஒரு பயங்கரமான ஆஹா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் நான். அது இல்லாமல் இந்த படம் வந்து சீம்லெஸ்லி ஒரு பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு படத்துக்கு வந்து ஒரு விறுவிறுப்பை தந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு சில கேரக்டர்களை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்கோப் கிரியேட் பண்ணி தந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் ஆகாத சில விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். அனுராக் கஷ்யப்போட கேரக்டரை ஒரு கிரே கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவனோட குழந்தை, அவனோட ஒய்ஃபு, இந்த 3 பேருக்கான ஒரு பாண்டை வந்து ப்ராப்பராக எமோஷனல் பாண்டை ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணாததுனால இவங்கள தொலைச்ச அனுராக் காஷ்யப் ஒரு கொடூர வில்லனாக மாறி விஜய் சேதுபதி வந்து வஞ்சம் தீக்கணும்னு போகிற ஒரு சீன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட பொண்ணை சுற்றி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸே வந்து ரிவால்வ் ஆகுது. ஆனால் விஜய் சேதுபதிக்கும் அவங்க பொண்ணுக்குமான ஒரு பாண்டிங் பற்றின ஒரு சீனு எதுவும் பெருசாக இல்லாததுனால அது கொஞ்சம் எமோஷ்னலாக வீக்காகவே இருக்குது. இந்த 2 பாயிண்டோட 2 எமோஷ்னல் வீக்னஸோட இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு படத்தோட கிளைமேக்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக ஒரு இம்பேக்ட் இருக்கிற ஒரு படமாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இது இல்லாமல் மம்தா மோகன்தாஸ், அப்புறமேலு வந்து திவ்ய பாரதி, பிஎல் தேனப்பன், பாரதிராஜா, இந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்து சும்மா அப்படி மேம்போக்காக வந்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. குரங்கு பொம்மையில் வந்து தேனப்பனோட கேரக்டரும் பாரதிராஜா கேரக்டரும் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. மம்தா மோகன்தாஸ் கேரக்டர் நான் பெருசாக எதிர்பார்த்தேன், ஆனால் சுத்தமாக சீனே இல்லாமல் போனது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. சரி தம்பி, படத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசிட்டேன், பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படி கேட்டிங்கனாக்க இந்த படம் அவசியம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அந்த சவுண்டு எஃபெக்டு, ரீரெக்கார்டிங், பிஜிஎம் ப்ளஸ் விஷுவல், அப்புறம் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஒரு சில இடத்துல லென்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் இருக்கும். அந்த இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியமாக தேட்டரில் போய் பாருங்கள். என்ன மாதிரியே உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். பாய்.